Hi, good morning. Welcome to my YouTube channel. Today, day number 8 for marathon preparation. இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம்னா எப்படி மாரத்தான் போட்டியை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறதுன்னு அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். எல்லோரும் வீடியோ லாஸ்ட் வரையும் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மாரத்தான் ஓடலாம்னு இருக்கீங்கன்னா நம்ம அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 days ஆச்சும் ப்ரிப்பரேஷன் பண்ணால் தான் கொஞ்சம் ஓட முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட லெக் மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஏன்னா இவ்வளோ நாளாக அவ்வளோ தூரம் நம்ம ஓடி இருக்க மாட்டோம். அதனால் கொஞ்சம் லெக் மசில்ஸ் கொஞ்சம் உடம்பே கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு ஓடுறது நல்லது. அப்போ தான் கொஞ்சம் 5 kilometerங்கிறது ஓட முடியும். அதே மாதிரி மாரத்தான் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது ஃபஸ்ட் டேயில் ஓட ஆரம்பிக்கும் போதும் சரி, இல்லை ஓடி முடித்தோடனே சரி, எப்பயுமே நல்லா ஒரு ஸ்ட்ரெச்சிங் பண்ணிவிட்டு அப்புறமாக்க நம்மளால் அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு டே நம்மளால் அட்லீஸ்ட் 1 kilometer கண்டினியூவாக நிற்காமல் கண்டினியூவாக ஓட முடியுதான்னு சொல்லி பார்க்கணும். அப்படி ஓட முடிஞ்சுன்னா நெக்ஸ்ட் டே கொஞ்சம் டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 1 to 1.5 kilometer இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஓட முடியாத ரீசனில் கண்டினியூஸாக 1 kilometer ஓட முடியுதான்னு சொல்லி பார்க்கணும். அப்படி 1 kilometer உங்களால் ஓட முடியாத பட்சத்தில் ஃபஸ்ட்டு 1 kilometer ஓட நல்லா ட்ரை பண்ணி கற்றுக்கோங்க. மேக்ஸிமம் 5 daysல எப்படியும் 1 kilometer கண்டிப்பாக ஓடிடலாம் எல்லோரும். அது ஒரு 1 kilometer ஓட முடிஞ்சோன்னே அதே கண்டினியூ பண்ணணும் 2 to 3 days. அதுக்கப்புறம் 1.5 அது கொஞ்ச நாள் ஓடுங்க. அடுத்து 2 அதே மாதிரி half kilometer இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எல்லோரும் கண்டிப்பாக 5 kilometer ஓடிடலாம். நம்ம எப்பயுமே ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி, எண்ட் பண்ணும்போதும் சரி, நல்லா ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும். அப்போ தான் பாடி கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நேரம் நல்லா ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பாடி நல்லா ஃப்ரீ ஆகிடும். என்னடா நீங்கள் இப்போ நினைக்கலாம், நான் ஃபஸ்ட் டைம் வீடியோலே 4 kilometerக்கு மேலே ஓடி தான் வீடியோவே போட்டிருந்தான். அது எப்படின்னா, நான் எப்போயுமே கொஞ்சம் பர்சனலாகவே எப்போயும் ஒரு மார்னிங் எழுந்தோன்னே ஒரு எக்ஸசைஸ் எப்போயுமே பண்ணிடுவேன். அதோடு சேர்ந்து இப்போ மாரத்தான் நடக்குது அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அதில் அப்படி நேமை கொடுத்துட்டு நம்ம மார்னிங் ரொட்டீனாக ஜாகிங் எப்பயும் போல் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீடியோ யூடியூப் சேனல் போடுறதுக்கு முன்னாடி 20 days முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனால தான் அந்த 4.4 kilometerக்கு மேலே என்னால் ஓட முடிஞ்சிச்சு. அப்புறம் மாரத்தானில் யாரெல்லாம் கலந்துக்கொள்ளணுங்கிற விருப்பம் கொண்டவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லோரும் கலந்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லாஸ்ட் ஒரு வழியாக மார்னிங் ரொட்டீனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி 4.6 kilometer தான் ஓடியிருந்தேன். நாளைக்கு இதோட கொஞ்சம் கூட ஓட முடியுதான்னு ட்ரை பண்ணுவோம். அதுக்கு எல்லோரும் உங்களோட சப்போர்ட் எல்லோரும் எப்போயுமே வேணும். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.